अस्सलामुअलैकुम वेलकम टू एसपिया कुकिंग। इन्றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். ஒரு 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க. இது கூட டவுன் பண்ணேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறலாம். நான் 200 கிராம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதே 2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ கோழியை சேர்த்துக்கிறலாம். இந்த கோழிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு முதல் எடுத்துக்கிறலாம். இப்போ இது 2 விசில் வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் வெளியாகிடுச்சு. இப்போ இது கூட அரிசியை சேர்த்துக்கிறலாம். நான் இப்போ அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். செக் பண்ணி பார்த்துக்கிறலாம். நான் பாதி லெமன் ஊற்றிக்கிறேன். இப்போ கொதி வந்த உடனே அரிசியை போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. அரிசியை சேர்த்துக்கிறலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. கடைசியாக மல்லி இலை, புதினா இலையும் போட்டுரும். ஒரு ஸ்பூன் நெய் கடைசியாக. இப்போ 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்னால் வெளியாகிடுச்சு. ஓகே, இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.